Taste the Daily. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிடக் கோரி காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசாதது ஏன் என புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். ஒரத்த நாட்டில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு எப்போது பார்த்தாலும் இந்தியா கூட்டணிங்கிறார். இந்தியா கூட்டணியில திமுக அங்க வைக்குதான். அது ஒத்துமையாவா இருக்குது இந்தியா கூட்டணி. பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு பெயரை வச்சிருக்குது. அதுல காங்கிரஸ் திமுக இப்ப மேகதாதுல அணை கட்டுறாங்க. கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா, அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாதுல விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. மத்திய அரசு அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் மேகதாது அணை கட்டுங்கிறாங்க. நீங்க இந்தியா கூட்டணியில தான் அங்க வைக்கின்றீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ராகுல் காந்தி சொல்லுங்க, திருமதி சோனியா காந்தி மட்டும் சொல்லி அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நல்ல சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாது கட்டுவதை கைவிடுங்க. சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மக்களை பத்தி அக்கறை இல்ல. இதே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா, குடும்பத்தில் ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க. ஆனா மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே மாட்டாங்க. இங்கே மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிற? வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. 4 நாள்ல பத்திரிகைகள் வந்துகிட்டே இருக்குது. கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்றார், மேகதாதுல அணை கட்டிய தீர்வோம், அதற்குண்டான பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற? மக்களுடைய பிரச்சனை பேசுறது தானே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க. 39 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 39 எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்கிறாங்க.